பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்துக்கள் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி பேசியதை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக இளைஞரணி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிஹரன் இளங்கோவன் தலைமை வகித்தார். இதில் மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் கலந்து கொண்டார். இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கணபதி உட்பட மாவட்ட தலைவர் முருகதாஸ், பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாராளுமன்றத்தினுடைய ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திலே கலந்து கொண்டு விவாதம் செய்த எதிர்க்கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் அவர்கள் நம்முடைய தேசத்தினுடைய பண்பாடாக இருக்கின்ற சனாதன தர்மத்தினையும் ஹிந்து தர்மத்தினையும் பாரத பிரதமர் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கடுமையாக இழிவாக எங்களுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னது போல சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டு தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு பற்றி எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதற்கு விளக்கத்தை தந்தவுடன் ராகுலை கண்டித்து எங்களுடைய தேசிய மாநில தலைமையினுடைய அழைப்பின் பெயரிலே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. ஓசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பறையூர் சண்முகா கோல்டன் சிட்டி பகுதியில் மின்விளக்குகள் அமைப்பதற்கான ஆணை பெறப்பட்டு மின்விளக்குகள் பொருத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமை தாங்கி பூஜை செய்து மின்விளக்குகளை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பாஜகவினர், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அடுத்த வாரம் அதே மாதிரி செக்ரட்டரிலாம் வராங்க. நான் வரும்போது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாக்கா நீங்கள் திங்கக்கிழமை கொண்டு இன்னைக்கு கொண்டு வரதாச்சு. அப்புறம் பார்த்தாக்கா இன்னைக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கிடைக்கல, அதனால இது பண்ணேன். இதுலேயும் பாதிக்கு இப்போ 40% ஜென்ரல் கடையிலேயே கொடுக்குறாங்க. கார்டு கொடுக்கும்போது அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பாரதி நகர், சாய்பாபா நகர், துளசிங்கம் நகர், சிவகாமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் கட்டிடங்கள் துறை மூலம் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் மேற்கொள்ளப்படும் பணிகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் தரமாகவும் விரைவாகவும் இப்பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியின் பொழுது பொதுப்பணித்துறை பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் கால்நடை மருத்துவமனையில் பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரூபாய் 58,000 மதிப்பில் மொத்தம் 3,48,000 மதிப்பிலான பால் கறவை இயந்திரங்களை 6 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் 50% மானியத்தில் 13 நபர்களுக்கு கறவை மாடுகள் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தில் மலட்டுத்தன்மை நீக்கும் முகாம் வரும் வெள்ளிக்கிழமை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் முன்னிலை வகித்தார். மருத்துவ அதிகாரி மரியா திட்டத்தின் பயன்கள் பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர்.
ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷம் முன்னிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகான் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் செய்திருந்தனர். இதேபோல் திண்டிவனம் வட்டம் கீழ்பசார் கிராமம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயத்தில் மார்கழி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வரகதாம்பிகை அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தலைவர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்று வருகின்ற இடைத்தேர்தலில் திமுக தோல்வி அடைந்துவிடும் என்ற பயத்தில் பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகின்றது. பொதுமக்கள் திமுகவினர் மீது கடும் கோபத்தில் உள்ளனர். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்கள், முழு மதுவிலக்கு அளிக்காதது மற்றும் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தாதது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுக்காக பொதுமக்கள் திமுகவின் மீது கடும் கோபத்தில் உள்ளதால் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக வெற்றி பெறுவது உறுதி என்று கூறிய டாக்டர் ராமதாஸ், விக்கிரவாண்டியில் போட்டியிடுகின்ற பாமக வேட்பாளர் அன்புமணி 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என கூறினர். அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மறுப்பது, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த மறுப்பது உள்ளிட்டவற்றின் மீதான பொதுமக்களின் கருத்து கணிப்பாகவே விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அமையும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நம்புகிறது. திமுக அரசுக்கு எதிராக மக்கள் கடுமையான கோபத்திலும் கொந்தளிப்பிலும் இருக்கும் நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் தோல்வி உறுதி என்று திமுக அஞ்சுகிறது. அதிமுகவினர் வாக்குகளை வீணடிக்கக்கூடாது. மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. திமுகவின் மக்கள் விரோத செயல்கள், அத்துமீறல்கள், முறைகேடுகள் ஆகியவற்றை அமல்படுத்த வேண்டும் என்பது ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம். தவளக்குப்பம் பெரிய காட்டுப்பாளையம் ஸ்ரீ திருக்காட்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் உபயதாரர் ஓய்வு பெற்ற மின்துறை உதவி பொறியாளர் குமாரவேலன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் சிவபெருமான் மற்றும் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து 108 மலர் அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக சிவத்திரு சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தின் சார்பில் தேசிய மலேரியா எதிர்ப்பு மாதத்தினை முன்னிட்டு உருவையாறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னுரங்கம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர் திருமலை அனைவரையும் வரவேற்றார். தலைமை மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் மலேரியா பரவும் விதம், அதனை தடுக்கும் முறைகள் மற்றும் அதற்கான மருத்துவம் குறித்தும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் பேசினார். உருவையாறு துணை சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி தனலட்சுமி மலேரியா ஒழிப்பில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்களிப்பு குறித்து பேசினார். மேலும் விழிப்புணர்வு பேரணியை தலைமை மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னுரங்கம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். விழிப்புணர்வு பேரணியினை சுகாதார உதவி ஆய்வாளர்கள் வெங்கடபதி, ஷாஜகான் மற்றும் ஆஷா ஊழியர்களின் மேற்பார்வையில் உருவையாறு முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தலைமை மருத்துவ அதிகாரி தீபம் தொலைக்காட்சி செய்தியாளரிடம் கூறும்போது, ஒரு மாதமாக ஜூன் மாதம் முழுவதுமாக மலேரியா எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்பட்டு இங்கு கரிக்கலாம்பாக்கம் சுற்றுப்பகுதியில் பணிபுரியும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த பணியாளர்களுக்கும் மாவட்ட பணியாளர்களுக்கும் கரிக்கலாம்பாக்கம் பகுதி பொதுமக்களுக்கும் மலேரியா பரிசோதனை கரிக்கலாம்பாக்கம் மருத்துவமனை சுகாதார உதவி ஆய்வாளர் மூலமாக நடத்தப்பட்டு அதில் யாருக்கும் மலேரியா இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது. இந்த மலேரியா எதிர்ப்பு தினத்தை நமது சுகாதாரத்துறை இயக்குநரின் வழிகாட்டலின்படி பொதுமக்களுக்கு மலேரியா எதிர்ப்பு பற்றிய விழிப்புணர்வும் துண்டு பிரசங்களும், பள்ளி மாணவர்களுக்கு மலேரியா எதிர்ப்பு சம்பந்தமான துண்டு பிரசாரங்கள் விநியோகிக்கப்பட்டு அவர்களுக்கும் மலேரியா ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிறைவாக சுகாதார உதவி ஆய்வாளர் வெங்கடபதி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், சுகாதார ஊழியர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கோட்டைமேடு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 69ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு ஆலயத்தில் கொடியேற்றி காப்பு கட்டி, குதிரை விடுதல், கரகம், சடல், சாகை வார்த்தல், சுவாமி வீதி உலா ஆகியவை நடைபெற்றது. கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி, பரிவட்டம் கட்டி, மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஐயனார் அப்பனுக்கு கும்பம் படையலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், இளைஞர்கள், கிராமவாசிகள் செய்திருந்தனர். இதேபோல் மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தமிழகத்தில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் நிதி உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி காலாப்பட்டு அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 547 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவி தர்ஷினிக்கு பரிசு மற்றும் நிதி உதவியை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகருமான விஜய் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுய நினைவின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முத்தையால்பேட்டை சின்னையாபுரத்தைச் சேர்ந்த முருகன் ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தவர் தனது மனைவி அவரை விட்டு சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ள நிலையில் மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சம்மேளன செயலாளர் ஆனந்த கணபதி, நகராட்சி ஊழியர் மற்றும் தொழிலாளர் நலச்சங்க தலைவர் களிய பெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், வாரிசுதாரர் நலச்சங்க தலைவர் சக்திவேல், சீனு பிரபு மற்றும் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். பணி நிரந்தரம், மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும். 6வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு ரூபாய் 10,000 பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திற்கு பரமேஸ்வரி தலைமை தாங்கினார். சம்மேளன கூட்டு இயக்க நிர்வாகிகள் ஆனந்தராசன், புகழேந்தி, செல்வம், முருகவேல், அருள்தாஸ், கூட்டு சங்கங்களின் தலைவர்கள் தமிழரசி, அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர் சங்க நிர்வாகி பூங்கோதை மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல் இழந்து தன்மையை காட்டுகிறது. ஓராண்டுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இதேபோல் சம்பவம் நடந்த போதும் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. கள்ளச்சாராயத்தை ஒடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயம் மற்றும் போதை ஒழிப்புக்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும். இந்த உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் திமுகவின் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாய் திறக்கவில்லை. காரணம் அவர்களுக்கு ஓட்டு வங்கி அரசியல் என சுதாகர் ரெட்டி விமர்சித்தார். பாலு அவங்க அம்மா கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க, அந்த கருணாபுரம்ன்ற ஊரில் 24 மணி நேரமும் அந்த கடை இயங்குமா, சாராய கடை. அந்த மக்கள் எந்த நேரம் வேணாலும் போய் சாப்பிடுவாங்க. அதாவது ராத்திரி 2 மணி 3 மணி காலையில் அந்த மாதிரி
எப்பொழுதும் வந்து அந்த கடை வந்து இயங்கி கொண்டு இருக்குமா. அந்த கடையில் அருந்தி தான் அவங்க பிள்ளை வந்து இப்போ பாலுன்றவர் இங்கே சிகிச்சை பெற்று வந்து கொண்டு இருக்கிறார். அவர் கொஞ்சம் இப்போ நல்ல முறையில் இருக்கார். மற்றவங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இவங்களை பார்வையிட்டு அவங்களுக்கு சிகிச்சை முறையெல்லாம் வந்து தெரிஞ்சுன்னு வர்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்திலிருந்து அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களை வந்து இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்க தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு மேலிட இணை பொறுப்பாளராக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு மருத்துவ அதிகாரிகள்லாம் சந்திச்சுட்டு இங்கே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்ற விவரம்லாம் கேட்டுட்டு இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லிவிட்டு இப்போ அதுக்கு தான் இப்போ பார்த்துட்டு வந்திருக்காங்க. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மாநிலத்தில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என ஆளுநர் மற்றும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் நிலவுகிறது. இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நடைபெறாததால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கியுள்ளது என குற்றம் சாட்டினார். பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவளித்து ஆட்சியில் பங்கு பெற இரவு காத்த கிளி போல திமுக காங்கிரஸ் உள்ளது. யார் ஆதரவு அளித்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் என்பதை உணர்ந்து முதல்வர் ரங்கசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார். ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் அலுவலகம் என்பது ஒரு பிஜேபியினுடைய கட்சி அலுவலகமாக இருக்கிறது என்கின்ற பல்வேறு எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்கின்ற விதத்தில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளது. அதே போன்று அவர்கள் தெரிவித்தது போன்று இதே கருத்தினை பிஜேபியுடைய டெல்லி தலைமையிடம் பிஜேபியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களிடமும் சந்தித்து முறையிட்டுள்ளதாக தெரிகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையை கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த அரசு ஆட்சியில் அமைந்ததிலிருந்து ஆட்சியில் அங்கம் பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி ஆகிய கட்சிகளிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை எப்பொழுதும் உருவானதாக தெரிகிறது. மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்டராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் ரங்கசாமி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இரட்டை என்ஜின் ஆட்சி 2 தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்துள்ளது. இது மக்களாட்சி தகுதியை ரங்கசாமி தலைமையிலான அரசு இழந்துள்ளதையே காட்டுகிறது. மின் கட்டண உயர்வு, தவறான புதிய கல்விக் கொள்கை, போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத கஞ்சா விற்பனை, பொதுப்பணித்துறையை ஜப்தி செய்யக்கூடிய நிலை, உழவர்கரை தொகுதியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் பலியான விவகாரம், காரைக்கால் விவசாயிகள் பிரச்சினை, சந்தனமரம் கடத்தல் விவகாரம், ரேஷன் கடையை திறப்போம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ரேஷன் கடையை இல்லாத துறைக்கு ஒரு அமைச்சரை நியமித்து மக்களை ஏமாற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? இதிலிருந்து முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து மக்களாட்சி தகுதியை இழந்துவிட்டது என்பது வெளிச்சமாகியுள்ளது என மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்டராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை நேரு சிலை அருகே நகராட்சி சார்பில் 130 கடைகள் ஒதுக்கப்பட்டது. அரசு சார்பில் ஏற்கனவே கடற்கரை ஓரங்களில் கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இங்கு மின்சாரம், குடிநீர் உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் அரசு சார்பில் செய்து தரவில்லை. இந்த நிலையில் கடற்கரை சுற்றியுள்ள உணவகங்கள் மற்றும் காந்தி திடல் உட்பட பகுதிகளுக்கு மின்சார இணைப்பு வழங்குவதற்காக மின்சார மெயின் பாக்ஸ் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அதன் அருகே கடை வைத்திருக்கும் வியாபாரி ஒருவர் மின்சார மெயின் பாக்ஸ் இருக்கும் இடத்தை மேற்கூரை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து வந்த நிலையில் இதில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு வந்தது. இது குறித்து
செந்தமிழ் காவலன் கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் அங்கு கடை வைத்திருக்கும் 130க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சங்கத் தலைவர் அருண் தலைமையில் நகராட்சி மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். ஆனால் புகார் அளித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உணவு, தண்ணீர் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாகினர். 82னா 6 7 அடிக்கு 1 இன்ச்சு கம்மி 7 அடிக்கு 1 இன்ச்சு கம்மி. இந்த கடையால ஹோட்டல் இங்க ஹோட்டல் வை இந்த ஹோட்டல் வை 5 கால் தான் 5 காலுக்கு அது 7 அடி நாமட்டே வస్తాமா எல்லாமே ஒரே அளவு தான். 1.25 அடி அந்த செவுரு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு செவுரு இல்லாம 6 அடி வாய்ப்பு காமௌண்ட் இப்போ புட்கொல்லி கொடுத்துல கூட்டு பேசுவோம் வராங்க. அதான் சாரா சொல்லி கம்ப்ளைண்ட் போட்டு அதான் சாரா சொன்னார். இது வந்து இதில் வரல முனிசிபாலிட்டி பாரு அவங்க நடவடிக்கை நான் அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன்.